பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகமிருந்து 6வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பாண்டவர் படையில் இருக்கும் மூத்த வீரர்களை குறிப்பிட்ட துரியோதனன் இப்போது அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த துடிப்பான இளம் மாவீரர்களை பற்றி தன் குருவிடம் விவரிக்கும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 6. ஸ்லோகம் யுதாமன்யுஸ்ச விக்ராந்த உத்தமௌஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதா 6. வார்த்தைகளுக்கான அர்த்தம். யுதாமன்யு சச்ச மைனஸ் யுதாமன்யுவும், விக்ராந்த மைனஸ் பராக்கிரமசாலியான, உத்தமௌஜா சச்ச மைனஸ் உத்தமௌஜஸும், வீரியவான் மைனஸ் மிகுந்த வீரம் கொண்டவனும், சௌபத்ர மைனஸ் மைனஸ் சுபத்திரையின் மகனான அபிமன்யுவும், திரௌபதேயா சச்சா மைனஸ் திரௌபதியின் புதல்வர்கள் 5 உபபாண்டவர்கள், சர்வே ஏவ மைனஸ் இவர்கள் அனைவரும் தீர்க்கமாக, மகாரதா மைனஸ் மகாரதர்கள் பெரும் போர் வீரர்கள் ஆவர். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். துரியோதனன் துரோணரிடம் தொடர்ந்து கூறுகிறான், ஆசாரியரே, அங்கே பாருங்கள், மிகுந்த பராக்கிரமசாலியான யுதாமன்யு, பேராற்றல் மிக்க உத்தமௌஜஸ் ஆகிய பாஞ்சால நாட்டு வீரர்கள் நிற்கிறார்கள். அது மட்டுமன்றி சுபத்திரையின் மகனான அர்ஜுனனின் புதல்வன் மாவீரன் அபிமன்யுவும் திரௌபதியின் 5 புதல்வர்களும் நிற்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருமே தனித்தனியாக 10,000 வீரர்களுடன் சமரிடக்கூடிய மகாரதர்கள் ஆவர். துரியோதனன் பாண்டவர்களின் வாரிசுகளையும் இளம் தலைமுறையினரையும் உற்று நோக்குகிறான். குறிப்பாக அபிமன்யு போன்ற இளம் சிங்கங்கள் போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அவன் அறிவான். எதிரிப்படையின் எதிர்கால தூண்களாக விளங்கும் இவர்களின் பலம் அவனுக்கு பெரும் கவலையை அளிக்கிறது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இளமையின் ஆற்றல். பாண்டவர் தரப்பில் இருந்த இளம் வீரர்கள் தர்மத்தின் பாதையில் நற்பண்புகளுடன் வளர்ந்தவர்கள். நமது நற்பண்புகளும் நல்லெண்ணங்களும் வெறும் தற்காலிகமானதாக இல்லாமல் அடுத்தடுத்து வளரக்கூடிய நற்சிந்தனைகளை இளம் வீரர்களைப் போல நமக்குள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பயம் தரும் தொடர் சிந்தனை. துரியோதனன் எதிரிகளின் எண்ணிக்கையையும் பலத்தையும் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறான். நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுவே நம் மனதை ஆக்கிரமிக்கும். பயத்தையும் சவால்களையும் மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால் நம்முடைய சொந்த பலம் நமக்கு தெரியாமல் போய்விடும். இன்றைய சிந்தனை தர்மத்தின் பக்கம் நிற்கும் இளமையும் துடிப்பும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தது. நம் வாழ்வில் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் எதிர்காலத்திலும் நமக்கு நற்பலன்களையே தரும் என்ற நம்பிக்கையோடு பயமின்றி நமது கடமைகளை செய்ய வேண்டும். நாளை பாண்டவர் படையை விவரித்து முடித்த துரியோதனன் தன் பக்கமுள்ள கௌரவ படையின் முக்கிய வீரர்களை பற்றி பேசத் தொடங்கும் 7வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.